ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். இங்கே கொடுத்துருக்கிற இங்கிலீஷ் சென்டென்சஸில் எதெல்லாம் சரியாக இருக்குது? ஹீ இஸ் டேக்கன் டு தி ஹாஸ்பிட்டல், ஹீ இஸ் டேக், வி ஜம்ப்ட் இன் டு த பிட், வி ஆர் ஜம்ப்டு. பொறுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக்கை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அதாவது தேவையில்லாமல் பி வெர்ப்ஸ் யூஸ் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ், இங்கிலீஷ் கிராமர் எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ்லாம் இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோஸ் பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு டெவலப் பண்ணுறோம். ஐ அப்படிங்கிற வார்த்தை 2 சென்டென்சஸ்லேயும் இருக்குது. லிவ்டு அப்படிங்கிற வேர்ப் அதுவும் 2 சென்டென்சஸில் இருக்குது. ஒரே ஒரு பி வேர்ப் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது, வாஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஐ வாஸ் லிவ்ட், ஐ லிவ்டு. இந்த ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்சஸ்? இதில் எது கரெக்ட்? அகைன் ஒரு தடவை வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த வாக்கியங்களில் எந்தெந்த வாக்கியங்கள் சரியானது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. எக்ஸ்ப்ளனேஷன் கண்டினியூஸாக பார்க்கலாம். நான் நிறைய வீடியோஸில் அடிக்கடி சொல்கிறது, ஒரு வேர்ப் லேர்ன் பண்ணுறப்ப அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ரெண்டையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ பிரிங் அப்படின்னா கொண்டு வர்றது, அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் brought, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் brought. இப்போ டேக் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு டுக், டேக்கன் அப்படின்னு சொல்ல தெரியணும். ஒரு நல்ல டிக்ஷனரியில் இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் irregular verbs கொடுத்துருப்பாங்க, அதை லேர்ன் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் இன்டர்நெட்லேயும் நீங்கள் சர்ச் பண்ணலாம். ஹீ கிவ்ஸ், இந்த இடத்துல ஹீ இருக்குது, கிவ்ஸ் அப்படின்னு ஒரு வேர்ப் ஃபார்ம் இருக்குது. ஹீ கிவ்ஸ், அவர் கொடுக்கிறார். ஹீ கேவ், அவர் கொடுத்தார். ஹீ இஸ் கிவன், அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஹீ வாஸ் கிவன், அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இஸ் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்ம், வாஸ் அப்படிங்கிறது பாஸ்ட் ஃபார்ம், அதாவது கடந்த காலம். கொடுக்கப்பட்டிருந்தது, கொடுக்கப்பட்டது, ஹீ இஸ் கிவன். இந்த 4 வாக்கியங்களில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வராது. ஹீ இஸ் கிவன் அ புக், அவருக்கு ஒரு புக் கொடுக்கப்பட்டது. ஹீ வாஸ் கிவன் மணி, அவருக்கு பணம் கொடுக்கப்பட்டிருந்தது. கிவ் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு நம்ம இத்தனை வாக்கியங்கள் ஃப்ரேம் பண்ணோம். அதுவே ஹீ சிட்ஸ் அப்படிங்கிற வாக்கியத்தை பாருங்கள், அவர் உட்கார்கிறார். ஹீ சேட், அவர் உட்கார்ந்தார், பாஸ்ட் டென்ஸ். அதுவே ஹீ இஸ் சிட் அப்படின்னு பண்ணலாமா? ஹீ வாஸ் சிட் அப்படின்னு எழுதலாமா? அதே மாதிரி ஹீ இஸ் சேட், ஹீ வாஸ் சேட், ஹீ வாஸ் ஈட், இந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. தட் இஸ் ராங். ஹீ இஸ் கிவன் யூஸ் பண்ணுறோம், ஹீ இஸ் சிட் யூஸ் பண்ணலை. ஏன்? கிவ், சிட் ரெண்டுமே வேர்ப்ஸ் தான், அதாவது வேலையை குறிக்கும் வார்த்தைகள் தான். ஹீ இஸ் கிவன் அப்படின்னு எழுத முடியுது, ஆனால் ஹீ இஸ் சிட் அப்படின்னு ஏன் எழுத முடியல? இப்போ இந்த வேர்ப்ஸ் எல்லாம் ரீட் பண்ணி பாருங்கள். ஸ்டாண்ட் அப்படின்னா நில், டேக் அப்படின்னா எடு, பை அப்படின்னா வாங்கு, ரன் ஓடு. ரொம்ப ஈஸியான சிம்பிளான வேர்ப்ஸ். ஐ ஸ்டாண்ட் அண்டர் எ ட்ரீ, இந்த அண்டர் எ ட்ரீ அப்படிங்கிறது ஒரு இடம். ஐ ஸ்டாண்ட், நான் ஒரு மரத்தின் அடியில் நிற்கிறேன். ஐ டேக் எ புக், நான் ஒரு பொருளை, அதாவது ஒரு புத்தகத்தை எடுக்கிறேன். ஐ பை எ கார், இந்த கார் அப்படிங்கிறது ஒரு பொருள், நான் ஒரு கார் வாங்குகிறேன். ஐ ரன் ஃபாஸ்ட், நான் எப்படி ஓடுறேன்? வேகமாக ஓடுறேன். ஸோ இது தன்மை. ஸோ இடம், பொருள், தன்மை. இப்போ லிவ் அப்படிங்கிற வேர்ப் எடுத்துக்கிடுவோம். ஐ வாஸ் லிவ்ட், ஐ லிவ்ட். 2 வாக்கியங்களுக்கும் இருக்கிற டிஃப்ரென்சஸ். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தோம். நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் சில வேர்ப்ஸ் வேலையை குறிக்கும் வார்த்தைகள். ஓகே, அந்த வேர்ப்ஸ் இடத்தை எடுத்துக்கிறோம். சில வேலையை குறிக்கும் வார்த்தைகள், சில வேர்ப்ஸ் தன்மையை குறிக்கும். இதில் தான் அந்த டிஃப்ரென்ஸ் வருது. அந்த மாதிரி நேரத்தில் சில சென்டென்சஸில் பி வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுவோம், சில இடங்களில் பி வேர்ப்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இடத்தையும் குறிக்குது, பொருட்களையும் குறிக்குது, தன்மையும் வருது. ஐ லிவ் இன் ஃபாரஸ்ட், ஐ லிவ் இன் மை ஹோம், ஐ லிவ் ஹாப்பிலி. நம்ம இப்போ எக்ஸாம்பிள்ஸில் பார்த்த மாதிரி ஒரு சில வேர்ப்ஸ் இடங்களை எடுத்துக்கிறோம், ஒரு சில வேர்ப்ஸ் பொருட்களை எடுத்துக்கிறோம். ஐ வாக் இன் கார்டன், நான் கார்டனில் நடந்தேன். ஐ ஆம் வாக்டு இன் கார்டன் வரக்கூடாது. அதே மாதிரி ஐ வாஸ் வாக்டு இன் கார்டன், நான் நடக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? நான் நடக்கப்பட்டேன், தமிழ்லே இது தப்பு. ஸோ அந்த ஆம், வாஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல பி வேர்ப்ஸ். ஹீ ரன்ஸ் ஸ்லோலி, அவர் மெதுவாக ஓடுகிறார். ஹீ இஸ் ரன் ஸ்லோலி சொல்லக்கூடாது.
ஏன்னா அந்த இஸ் அப்படிங்கிறத அந்த ரன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை குறிச்சிருது. ஓகே, அது ப்ரெசன்ட் டென்ஸில் குறிச்சிருது. ஸோ ஹீ ரன்ஸ் ஸ்லோலி கரெக்ட். ஹீ இஸ் ரன் ஸ்லோலி. கண்டிப்பாக அந்த இஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வரும் அந்த சென்டென்ஸ். அதாவது வேர்போட ஐஎன்ஜி ஆட் ஆயிரும். ஹீ இஸ் ரன்னிங் ஸ்லோலி, ஹீ வாஸ் ரன்னிங் ஸ்லோலி, இது கரெக்ட். அதே மாதிரி ஷீ லிவ்ட் ஹாப்பிலி, ஷீ இஸ் லிவ்ட் ஹாப்பிலி, திஸ் இஸ் ராங். ஓகே, ஷீ லிவ்ட் ஹாப்பிலி, ஷீ அப்படிங்கிறது சப்ஜெக்ட், லிவ்ட் அப்படிங்கிறது வேர்ப், ஹாப்பிலி அப்படிங்கிறது அட்ஜங்க்ட். ஓகே, தன்மை. அதனால் இந்த இடத்துல பி வேர்ப் அப்ளை பண்ணக்கூடாது. பி வேர்ப் இருந்துச்சுன்னா வேர்போட ஐஎன்ஜி சேர்த்துருங்க. ஷீ இஸ் லிவிங் ஹாப்பிலி, ஷீ வாஸ் லிவிங் ஹாப்பிலி, இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி இடங்கள் தன்மைகள் வச்சு ஒரு சென்டென்ஸ் இருக்கிறப்ப டைரெக்டாக அந்த வேர்ப் வந்துடுது. அந்த பி வேர்ப்ஸ் வரக்கூடாது. ஆம், இஸ், வாஸ் எல்லாம் வரக்கூடாது. இடங்கள் தன்மைகளை குறிக்கிறப்ப மட்டும். ஹீ கிவ்ஸ் எ புக் டு ஹிஸ் ஃப்ரெண்ட், இது ஆக்டிவ் வாய்ஸ். ஹீ கிவ்ஸ் எ புக் டு ஹிஸ் ஃப்ரெண்ட், அவர் அவருடைய நண்பருக்கு ஒரு புக் கொடுக்கிறார். இதை பாசிவில் வர்றப்ப எ புக் இஸ் கிவன் பை ஹிம் டு ஹிஸ் ஃப்ரெண்ட். ஓகே, எ புக் இஸ் கிவன் பை ஹிம் டு ஹிஸ் ஃப்ரெண்ட், ஹிஸ் ஃப்ரெண்ட் இஸ் கிவன் எ புக் பை ஹிம், இது பாசிவ் ஃபார்மில் வரும். இதுவே டான்ஸ் அப்படிங்கிற வேர்பில் பாருங்கள், பாசிவ் ஃபார்ம் இல்லை. வி டான்ஸ் வெல், இதை பாசிவ் ஃபார்மில் பாசிவ் வாய்ஸில் மாற்ற முடியாது. ஷீ கால்ஸ் மீ, ஷீ கால்ஸ் மீ, ஐ ஆம் கால்டு பை ஹர். ஸோ இந்த கால் அப்படிங்கிற இந்த வேர்புக்கு பாசிவ் வாய்ஸ் இருக்குது. தே ஒர்க் இன் கார்டன், அவங்க கார்டனில் வேலை பார்த்தாங்க. ஓகே, இது இடம், இதுக்கு பாசிவ் வாய்ஸ் கிடையாது. வி டான்ஸ் வெல், இது தன்மை, இதுக்கு பாசிவ் வாய்ஸ் கிடையாது. ஓகே, ஷீ கால்ஸ் மீ, அந்த மீ அப்படிங்கிறது இந்த இடத்துல ஆப்ஜெக்ட், அதனால் பாசிவ் வாய்ஸ் இருக்குது. இது மாதிரி ஒரு சில வேர்ப்ஸ் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம், ஒரு சில வேர்ப்ஸ் அட்ஜங்க்ட் எடுத்துக்கிறோம். அட்ஜங்க்ட் எடுத்துக்கிச்சுன்னா அதை பாசிவ் வாய்ஸில் மாற்ற முடியாது. Now look at these sentences. எந்தெந்த வாக்கியங்கள் சரியானவை? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள். அந்த சென்டென்சஸுடைய மீனிங்கையும் நீங்கள் சொல்லி பாருங்கள். தென் எதெல்லாம் கிராமட்டிக்கலி கரெக்ட், எதெல்லாம் ராங் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஹீ இஸ் டேக்கன் டு தி ஹாஸ்பிட்டல், அவர் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து செல்லப்பட்டார். ஹீ இஸ் டேக்கன் டு தி ஹாஸ்பிட்டல். தே எஸ்கேப்டு ஃப்ரம் தேர், அவர்கள் அங்கிருந்து தப்பித்தனர். தே எஸ்கேப்டு ஃப்ரம் தேர், இது கரெக்ட். ரெண்டு சென்டென்சஸும் கரெக்ட். ஹீ இஸ் டேக். ஓகே, நீங்கள் சொல்கிறப்பவே அந்த மிஸ்டேக் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த வேர்ப் பி வேர்ப் இஸ் அப்படிங்கிறது பி வேர்ப், அது வந்த உடனே அதை ஃபாலோ பண்ணுற வேர்போட ஐஎன்ஜி இருக்கணும். ஓகே, இல்லைனா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்கணும். ஹீ இஸ் டேக்கிங், ஹீ இஸ் கோயிங். We jumped into the pit, இது கரெக்ட். He is go, this is wrong. We are jumped, நாங்கள் குதிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? நாங்கள் குதிக்கப்பட்டோம். We are jumped. He was jumped, அவர் குதிக்கப்பட்டார் அப்படி சொல்ல மாட்டோம், தமிழ்லே நம்ம சொல்ல மாட்டோம். We jumped, நாங்கள் குதித்தோம் அப்படின்னு சொல்லுவோம். He jumped, அவர் குதித்தார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதனால் அந்த பி வேர்ப் தேவையில்லை. She runs into her home, this is correct. She is ran, ran அப்படிங்கிறது பாஸ்ட் ஃபார்ம். ஓகே, ரன்னோடைய பாஸ்ட் ஃபார்ம் ran. She is running அப்படின்னு வரலாம், இல்லைனா she ran அப்படின்னு வரலாம். A movie is seen by us, it is watched by us, ரெண்டு சென்டென்சஸும் கரெக்ட். Now எந்தெந்த வாக்கியங்களில் பி வேர்ப் இருக்கணும், எந்தெந்த வாக்கியங்களில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் கரெக்டான சென்டென்சஸ், கரெக்டான யூசேஜஸ், அதாவது பி வேர்ப் எங்கே வரணும், இஸ், வாஸ், ஆர், வேர், ஆம், இதெல்லாம் எங்கே வரும், அப்படி வந்துச்சுன்னா வேர்பில் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.